கையை கட் பண்ணிடுவேன்டா. நீ பேசிட்டு கட் பண்ணு. என்னங்க நீ எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க உள்ள உள்ள விழுந்துடாதீங்க. வாடை வாங்கிட்டு இருக்காதீங்க, டேஸ்ட் போயிட போகுது. இது என்னதுங்க இது? நீங்கள் வாடை பிடிக்கிறத பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியாதாட்டு இருக்கு. வெந்ததுன்னா சரி, வெந்ததுன்னா போது தின்றலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா மசாலா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் மசாலா ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வந்து அது வந்து முதல் படி. கரெக்டு தானுங்க? என்னங்க என்ன பீஸ் கீழே போடுறீங்க? எக்ஸ்ட்ரா பீஸ் ஆகி போச்சா? கடைக்காரனோட ரொம்ப தேடி பார்ப்பீங்களாட்டு இருக்கேன். ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கிங் தான். சிக்கன் பிரியாணி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குடல் எடுத்து கிரேவி பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டோம், செமையாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு 100 ருபீஸுக்கு சிக்கன் எடுத்து வந்துடுவீங்களா. இப்போ வந்து 1/2 kg 200க்கு போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 1 kg 200 சாரி 1 kg 200, 1/2 kg 100 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட பேசும்போது மெய் மறந்து போயிடணும் வைங்களேன். ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு செலக்ட் பண்ணும்போது ஒன் சைடு தான், ஒரு விங்ஸும் ஒரு லெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரியாணிக்கு எடுப்போம். ஸோ அப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பிரியாணி மேடம் எப்படி குக் பண்ணுறாங்க, ஆமாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்துகிட்டு இருக்கேன் 7 சம்திங் இருக்கும். ஒரு 9 o'clock ரெடி ஆயிரும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஹைஃபை ஆமாம், டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். நீங்கள் எப்படி மேடம் சப்போர்ட் பண்ணுவீங்களா, வருவீங்களா வீடியோக்கு எப்படி? நான் வந்து வருவேங்க. ஸோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதினா வாங்கியாச்சு, சிக்கன் அங்கே இருக்குது, தக்காளி 2 இருக்குது, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊற போட்டாச்சு. எப்படிங்க பிரியாணி, உங்களோட பிரியாணி மாடல் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி பிரியாணியா நீங்கள் கடை மசாலா யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஓன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஓன் மசாலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அது வந்து கொஞ்சம் யாருக்கும் பிடிக்கல. கேமரா இங்கே கேமரா பார்த்துக்கு வந்துங்க. கையை கட் பண்ணிடுவேன்டா. நீங்கள் பேசிட்டு கட் பண்ணு. அப்புறம் ஓன் மசாலா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது நல்லாவே இல்லை, உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால கடை மசாலாவுக்கே வந்தாச்சு. ஏன் ஓன் மசாலா நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாமே? மாற்றி ட்ரை பண்ண எப்படி பண்ணாலும் எனக்கு திட்டு தான் உழுகுது. ஏன் என்ன? நீங்கள் தான் நல்லாலன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா மசாலா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் மசாலா ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். தக்காளி வெங்காயம் ஓகே. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கறியை வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியோடு போட்டால் தான் வந்து எல்லாமே ஜாஸ்தியாகும். ஆமாம், வாட்டர் லெவலு எல்லாமே ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வந்து அது வந்து முதல் படி. கரெக்டு தானேங்க? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அடுப்பு பற்ற வச்சு இந்த கறியெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணுவீங்க. ஆன் தி ஸ்பாட் தான் எல்லாமே. நீங்கள் வந்து மேகி பிரியாணி அது? மேகி பிரியாணிலாம் கிடையாதுங்க. அப்புறம் இது என்ன பிரியாணிங்க? மேகி தாங்க டக்குன்னு அந்த என்னது எல்லாம் ரெடி பண்ணாமல் அப்படியே வாஷ் பண்ணாமல் அப்படியே அடிச்சமான் இருக்கும். இது என்ன பிரியாணிங்க? இது வந்து சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி தான், ஆனால் இன்ஸ்டன்ட் பிரியாணியா? இன்ஸ்டன்ட்லாம் கிடையாது, அரிசி ஊறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுங்க. அரிசி ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்படிங்க, நல்லா இருக்குதுங்களா? எப்படிங்க பீசஸ்லாம் நல்லா இருக்குதுங்களா? இல்லை இது என்னதுங்க? இது வந்து லெக்ஸ் இல்லைங்க. ஆமாங்க, லெக்கில் வந்து லெக் அப்படியே போடவான்னு கேட்டார், 2ஆ போடுங்கன்னு. ஒரு விங்ஸ் ஒரு லெக் எடுத்துருக்கேங்க. பிரியாணிக்கு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க பீசஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். விங்ஸ் இருக்குமே எங்கள் உள்ள, விங்ஸ் வெட்டிட்டாரோ என்னவோ தெரியல. என்னங்க செய்யறது, நீங்கள் செய்கிற பிரியாணி வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஒன்றுமே போடலையே, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி வாசம் வரும்? வருங்க. இது
வெங்காயம் வந்து வதங்கும் போதே வந்து எங்களுக்கு வந்து மோப்பம் முடிச்சு வருவாங்க நாங்கள். பிரியாணின்னு சொன்னாலே அப்படியே டெம்ட் ஆகுதா? பிரியாணின்னு பேர் சொன்னாலே எச்சி ஊரும் எங்களுக்கு. பிரியாணின்னு பேர் எழுதி வச்சாலே டெம்ட் ஆகும். ஆமாம். இது என்னதுங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? இருங்க இந்த பக்கம் வரங்க. இருங்க, சின்ன வெங்காயம் இதுலேயே அடிச்சு விடுவீங்களா? எத்தனை வகையான மசாலா? இது வந்து உங்க அம்மாவோட ரெசிபி. அப்படிங்களா? சரிங்க. பிரியாணியில் எப்படிங்க டேஸ்ட்டாக வருங்களா? தயிர் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆ, சிக்கன் போட்டு அதுக்கு மேலே போடும். ஓ, சிக்கன் போட்டு அதுக்கு மேலே தயிர் ஊற்றுவீங்களா? ஸோ மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி, வெஜிடபிள்ஸ் இல்லை, இது என்னது, தக்காளி வெங்காயம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தானேங்க பச்சை மிளகு, இது இஞ்சி பூண்டு போடுவாங்க. நீங்கள் என்ன எல்லாமே முன்னாடியே போட்டுட்ருக்கீங்க எல்லாத்தையுமே? அது தெரியாதவங்க அப்படி போடுவாங்க. ப்ராப்பர் குக் வந்து இப்படி தான் போடுவாங்க. எப்படி போடுறதுங்க? இது வந்து ஸ்பெஷல் குக்குங்களா நீங்கள்? இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி போடணுமா? மொத்தம் எல்லாத்தையுமே குக்கருக்குள்ளே போட்டுடணும், அப்படிதானே? தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா பிரியாணி. உப்பு போடணுமா? உப்பு எப்போ போடணுங்க? உப்பு சிக்கன் போடும்போது. இப்போ வந்து தக்காளி வளர்ந்ததுக்காண்டி கொஞ்சம் போடலாம், நான் மறந்துடுவேன். ஐயா, அது வேறு இருக்கா? நல்ல வேலை வீடியோ பேசிட்டு பிரியாணி மறந்துடாதீங்க. டொக்கு டொக்குன்னு சவுண்டு வருது. பிரியாணி வந்து எடுக்கும்போது தான் சவுண்டு வருது. நீங்கள் என்ன போடும்போதே டொக்கு டொக்குன்னு சவுண்டு இருக்கீங்க. அடுத்து புதினா மல்லிங்களா? புதினா மட்டும்தான் தெரியுதுங்க, மல்லியவே காணுங்க. இது வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன ரெசிபி. மல்லி போடக்கூடாதுங்களா? ஐயா, நீங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு என்னாலும் சத்தியக்கார பொறுப்பு. இந்த பிரியாணிக்கு அவங்க தான் பொறுப்பு. மல்லி போடக்கூடாதாம்மா பிரியாணிக்கு? நல்லா வேகட்டுங்க, மூடி விடுங்க. இங்கே வந்துட்டாருங்க லட்சுமி அக்கா. என்னக்கா? என்னதுங்கண்ணா? ஆனால் என்னதுங்கண்ணா வேணும் உங்களுக்கு? இதுமா ஆய் வருதா? கண்ணில் என்னம்மா இப்போ என்ன பட்டுருச்சா? என்ன வெளியில் போ. இது கொஞ்சம் கிண்டி விடுறீங்களா? சரிங்க. நான் ரெண்டு கையில் 2 மொபைல் வச்சுருக்கேனுங்க. நான் எப்படிங்க இது பண்ணுறது? நீங்கள் போங்க, நான் சிம்மில் வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க நீ எட்டி பார்த்துட்ருக்கீங்க உள்ளே விழுந்துடாதீங்க. வாடை வாங்கிட்டு இருக்காதீங்க, டேஸ்ட் போயிட போகுது. இது என்னதுங்க இது? நீங்கள் வாடை பிடிக்கிறத பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியாதாட்டிருக்க. இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எச்சி ஊறுது. அவசரப்படாதீங்க. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவோம். பிரியாணி ஹைப் ஏற்றி விட்டுட்ருக்கானுங்க. இங்கே பாருங்கள், மசாலா கொதிச்சுட்ருக்கு. ஆமாம். இதில் நெய் விடுவாங்க. அச்சோ, ஏங்க இந்த நேரத்தில் நெய் விட்டீங்கன்னா எப்படிங்க? போதுங்க, 1 ஸ்பூன் போதுங்க நெய். ஐயா, 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சொல்லிட்டு 2 ஸ்பூன். சரிங்க, நெய் ரொம்ப விட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது உடைக்கும் போது தானே எல்லா வீடியோலையும் நெய் விட்றாங்க. நீங்கள் என்னன்னா இப்போவே நெய் விட்டு கலக்கி விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாமா? 2 முட்டையை உடச்சி ஊற்றி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பிரியாணி? அப்படிலாம் இல்லையா, உடச்சி போட்ட முட்டை பிரியாணி புது ரெசிபி பார்த்தேன்டா. உடைச்சு போட்ட முட்டை சாதம்னு சொல்லி குக்கர்ல எல்லாத்தையும் உடைச்சு ஊத்திட்டாங்க. ஆமா, அப்படிதான் உடைச்சு போட்ட. ஸ்மெல் வராதா? அதெல்லாம் உள்ள வெந்துருச்சுன்னா எல்லாம் எதுவுமே வராது. அதான் வெந்துருது இல்லைங்க உங்களுக்கு, நல்லா கமன்னு கிரேவி. நல்லா கிரேவி வைக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அந்த கிரேவியில வந்து ரைஸை போட்டு விட்டு மூடி போட்டாங்கன்னா பிரியாணி ஆயிடுச்சு. அவ்வளோதானுங்க. பிரியாணி மசாலா வேற, கிரேவி மசாலா வேற. அதெல்லாம் எல்லாம் ஒன்று தாங்க. எல்லாம் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு அரைக்கிறதான நம்ம ரெடி பண்ணுறதானே எல்லா மசாலும். பார்க்க வேண்டாமா? ஸ்மெல்லு போனா போகுது. கறி வெந்துருச்சுங்களா? கறி வெந்துருச்சுங்களா இல்லையா? போதுங்க, கிண்ணது போது, மூடி போடுங்க. பிரியாணி சாப்பிடுவோம், பசி எடுக்குது இல்ல.
வாடை பிடிச்சி டேஸ்ட் பூரா போயிடக்கூடாது. நல்லா வெந்துட்டுருக்குங்க. குபான்னு மசாலா வாசம் போகணுமா? ஆனால் கடையில் மட்டும் ஒரு மாதிரி போடுறானுங்களே, எப்படி? இவ்வளோ அஜினோமோட்டோ எடுத்து இப்படி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். எதுவுமே தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. மசாலா அதுவும் தேவையில்லை. ஆமாம், கடையில் போடுறதுல வந்து புதினா தக்காளியில் இருக்க மாட்டேங்குது, அரைச்சி ஊற்றிடுவானுங்களோ. போடுங்க, குண்டா அரிசி போடுங்க உள்ள. ஆமாம், போட்டு கிளறி விடுங்க. எப்படியாச்சும் வெந்ததுன்னா சரி, வெந்ததுன்னா போது தின்றலாம். உப்பு போட்டையா? வேண்டாம், தண்ணி போதுமா? ஏதோ உங்கள் ரெசிபின்னு சொல்லி நானும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆமாம், எல்லோரும் பார்த்துட்டு வேறு இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒன்று தேவையான ஐட்டங்கள் வந்து என்ன கடைசியில் இது என்னதுங்க? அரிசி தானா? ஒரு தேங்காயங்க அரைச்சி ஊற்றிருவியாட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் கூட. கடைசியில் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றியாட்டு இருக்கு பிரியாணிக்கு. தேங்காய் பிரியாணி தேங்காய் சாதம் போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. யார் பிரியாணிக்கா தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றுறாங்க. ஓஹோ, அது எப்படியோ தெரியலைங்க. மொத்தம் ஷாக்காகி போயிட்டேன் நானே. தேங்காய் அரைச்சி ஊற்றி பிரியாணியை தேங்காய் ரைஸ் ஆக்கி விட்றாதீங்க. தண்ணி அளவு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் இதாகி போகுது, குழஞ்சி கஞ்சி ஆகிற போகுது. கறிக்கஞ்சி தெரியுமா உங்களுக்கு? கறிக்கஞ்சி சாப்பாடு வந்து அப்புறம் கறிக்கஞ்சி ஆகிற போதுமோ. இந்த டைல்ஸ் வந்து ஒன்று ஒட்டி விடணும், கொஞ்சம் இதாக இருக்குது. நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, இந்த டைல்ஸ் போய் ஒன்று வாங்கிட்டு வந்து ஒட்டி விட்டுறலாங்க. சரிங்களா? உடஞ்சி போய் கிடக்குது. தண்ணி என்ன ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்கீங்க. அரிசி கம்மியான மாதிரி தெரிஞ்சுதுங்க, தண்ணி ரொம்ப இருக்க மாதிரி தெரியுது. நல்லா கொதி வந்தோன்னா தானே விசில் விடணும், மூடி போடணும். சரிங்க, நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூடி வச்சுருப்போம். கொதி வந்தோன்னே குக்கர் போட்டு விசில் போட்டு எத்தனை விசில் அடிக்கணுங்க? நமக்கு 3 விசில் அடிக்கணுங்க இந்த குக்கருக்கு. ஆமாம், வேறு குக்கர்களுக்கு எப்படின்னு தெரியலைங்க. அப்படியே என்னாச்சுங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்களா? விசில் போட்டு தூக்கிட்டு இருக்கீங்க, விசில்லாம் போயிடுச்சுங்களா? எங்கே ஓப்பன் பண்ணுங்க வாங்க. எப்படி தான் இருக்கோ தெரியல உங்கள் பிரியாணி. ஏங்க கேமராவில் ஆவி அடிச்சு போட்டுருச்சுங்க. பிரியாணி வந்து செம்மையாக வந்திருக்கு. ரைஸ் என்னங்க ஒயிட் ஒயிட்டாக தெரியுது? கிண்டி விட்டா அப்படியே கலர் மாறுங்களா? எதுக்குங்க ஒரு பிரியாணி நிறையா தெரியுற மாதிரி தெரியுது. கரெக்டாக இருக்குங்களா நமக்கு? நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குங்களா? சரிங்க, நைட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ஸ்பெஷல் வந்து பிரியாணி. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே என்னங்க பிளேட்டிங் போட ஆரம்பிச்சிட்டிங்களாட்டு இருக்கு. தேவேஷை கூப்பிட போனேன். எப்படிங்க ஒரு ஆளுக்கு எத்தனை பீஸ் போடுவீங்க? ஒரு ஆளுக்கு 2 பீஸ். 2 பீஸு கொஞ்சம் ரைஸுங்களா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? எச்சி ஊறிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டிங்களா? என்னங்க என்ன பீஸை கீழே போடுறீங்க? எக்ஸ்ட்ரா பீஸ் ஆகி போயிடுச்சா? கடைக்காரனோட ரொம்ப தேடி பார்ப்பீங்களாட்டு இருக்கேன். நிறைய எல்லாம் ஷேர் பண்ணலப்பா ஒன்று போல. சரி ஓகே, கொண்டாங்க, நான் போய் சாப்பிட்டு வரணுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஆஹா, ஒரு பீஸும் பிரியாணி வச்சுருக்கேன். இங்கே கேமரா இங்கே இருக்கா? ஓகே. இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்குங்க. செமையாக இருக்குது பிரியாணி. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி சாப்பிட போகிறேன். ஓகே, டாடா, பை பாய்.